வணக்கம் நண்பர்களே. பாடி தயார் பண்ணுறதுல நாள் 20. நேற்று ஈவினிங் தான் ஜிம் போனேன். நைட் ஷிஃப்ட்டும் பார்த்துட்டு காலையில் நேரமாகவே எந்திரிக்கிறதுனா ரொம்ப சிரமமாக போயிடுது. எப்படியோ தடுமாறி எந்திரிச்சு ப்ரீ ஒர்க் அவுட் மீல் ரெடி கிளம்பிட்டேன். ரெடி பண்ண கையோடையே ப்ரீ ஒர்க் அவுட் மீலை சாப்பிட்டுட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். வழக்கம் போல் நம்ம ஒத்த ரோசா தான் நம்மளை பிக்கப்பு. போகிற வழியிலேயே என்ன கதைனா பேஜை ஒன்று ஃபாலோ பண்ணிக்கோங்க, இல்லையா முட்டை புதைச்சி வச்சுருவேன். என்னடா கதை நைட்டு அப்படின்னா, ஆனால் நைட்டு மம்மி படத்துக்கு போனானா சூப்பராக இருந்தது அப்படி இப்படின்னு கதை விட்டுன்னு இருந்தான். இது வேலையாவதுன்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு ஸ்ட்ரெச்சஸை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்றைக்கி என்ன ஒர்க் அவுட்டுன்னா ஜெஸ்ட்டும் பைசப்பும். மொத்தமாக 6 வேரியண்ட்டு. ஜெஸ்ட்டுக்கு 3, பைஸுக்கு 3. எனர்ஜி வேறு ரொம்ப லோவாக தான் இருந்தது. அதனால் ரொம்பலாம் போட்டு டும்முன்னெல்லாம் அடிக்கல. லைட்டாக ஒர்க் அவுட் தான் போட்டோம். பிகினர்ஸாக இருக்கீங்க, நீங்களும் இப்போ தான் சீரியஸாக மசில் பில்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற இந்த 3 விஷயத்தை கம்பல்சரி ஃபாலோ பண்ணியே ஆகணும். இல்லைன்னா உங்கள் மசில் க்ரோத்தை உங்களால் பார்க்கவே முடியாது. மொதல் விஷயம், ப்ராக்ரஸ் ஓவர்லோடு ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஃபார்மில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் என்ன தான் மாங்குன்னு ஒர்க் அவுட் போட்டாலும் ஒர்க் அவுட் வெறும் 30% தான். மீதி 70% நீங்கள் எடுக்கிற சாப்பாடும் நீங்கள் எடுக்கிற ரெக்கவரிலையும் தான் இருக்குது. ஸோ அதுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. சரி, இன்றைய கதைக்கு வருவோம். ஒரு செட்டு முடியும் போதே எனர்ஜி ரொம்ப லோவாகிடுச்சு. நமக்கு கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். அதனால் எப்படியோ தடுமாறி எல்லா ஒர்க் அவுட்டையும் முடிச்சிட்டேன். முடித்த கையோடையே 1/4 மணி நேரம் கார்டியோவும் பண்ணிவிட்டு திரும்பினா தலைவன் எனக்கு அண்ணே ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுங்கண்ணே அப்படின்னா அப்படியே ஒத்த ரோசா டப்பு டுப்புன்னு 2 ஃபோட்டோ எடுத்தேன். எப்படி கதாநாயகன் நாட்டமே இருக்கிறானா? அதே வைப்போட திரும்ப ரிட்டன் கிளம்பிட்டோம். வரும்போதே சீச்சி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்த கையோடய ஒரு குளுக்கல் சேகை தட்டி விட்டுட்டு மதியத்துக்கு தேவையான காப்ஸு, ப்ரோட்டீன், ஃபைபரெல்லாம் அடிச்சு காலி பண்ணிட்டு கட்டையை போட்டுட்டேன். தோழர்களே, பி கன்சிஸ்டன்சி. இன்று போய் நாளை வரேன். பை பாய்.